ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக காத்தான்குடி பிரதேசத்திலே வைத்து ஒரு பாடசாலை மாணவன் பாடசாலை அதிபரால் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களில் அதிகம் பேசப்படவில்லை என்பது தொடர்பாகவும் இதனுடைய பின்னணி தொடர்பாகவும் நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த மாணவனுடைய தந்தையை தொடர்பு கொண்டு நாங்கள் சில விவரங்களை கேட்டறிந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது சிறுவர்களுக்கிடையே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பிணக்கு காரணமாக அதிபர் அலுவலகத்திற்கு 2 மாணவர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்ட மாணவர்களில் ஒருவர் ஒரு ஆசிரியருடைய மகன், மற்றைய மாணவர் கடுமையாக தாக்கப்படுகிறார். அவருடைய கால் பகுதிகளில் கண்டல்கள் காணப்படுகிறது. இதனை அவதானித்த பெற்றோர் மாணவனை வைத்தியசாலையில் அனுமதித்து போலீஸ் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இதுவரை அது தொடர்பாக காவல்துறை எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று தந்தை உருக்கமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். குறிப்பாக இந்த மாணவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சிறிய பிணக்கு காரணமாக அவர்களை தண்டிப்பதற்காக அழைத்திருக்கக்கூடிய அதிபர் அந்த மாணவர்களில் ஒருவரை மாத்திரம் தண்டித்துவிட்டு மற்றைய மாணவரை விட்டுவிடுகிறார். இதன் காரணமாக தண்டிக்கப்பட்ட மாணவன் உடலியல் உபாதை காரணமாக பாடசாலைகளுக்கு செல்ல முடியவில்லை. தொடர்ச்சியான பலியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய காய்ச்சலினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறுவனை இப்படி ஒரு பாடசாலையினுடைய அதிபர் தாக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை நாங்கள் யாரிடம் கேட்பது? இந்த விவகாரம் தொடர்பாக குறித்த சிறுவனுடைய தந்தையோடு நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தார், அவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இதனை தாண்டி சில விடயங்கள் அறிய கிடைக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரினுடைய அழுத்தம் காரணமாக காவல்துறையினரால் அந்த அதிபரின் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. அது பாதிக்கப்பட்ட மாணவனுடைய தந்தையினுடைய வாக்குமூலமாக இருக்கிறது. தன்னுடைய மகன் எவ்வாறு தாக்கப்பட்டிருக்கிறார் என்பதனை மிக வேதனையோடு எங்களோடு அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய மகன் தொடர்பான பாடசாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அநீதி தொடர்பாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. நடந்த விடயங்கள் தொடர்பாக விரிவாக குறிப்பிட முடியுமா? அவரு ஜாமியுல் ஆபிரின் ஸ்கூல்ல படிக்கிற ஜாமியுல் ஆபிரின் காத்தாங்குடி 5ஆம் குறிச்சி ஜாமியுல் ஆபிரின்ல ஸ்கூல்ல படிக்கிற அவரு ஃபாரூக் சார்ங்கிற பிரின்சிபல் ஃபாரூக் சார். அவர் அவரு சின்ன வகுப்புல உள்ள மாணவர்கள் 2 பேரும் சும்மா செஞ்சிருக்க விளையாட்டுக்கு சண்டை குடிக்கையும் 2 பேரும் அடி செஞ்சிருக்க சும்மா அடி பற்றிருக்க. அதுல அவருக்கு அடிச்சிருக்காரு. இவர் மாறி அடிச்சிருக்காரு. அடிக்கையும் பிரின்சிபல் அவர ரூமுக்கு கூட்டிட்டு போய் இவருக்கு சராமரியா தாக்கிருக்காரு. நல்லா ஆள்ல எல்லாம் சரியான மாதிரி கண்டிச்ச மாதிரி காயங்கள் செஞ்சிருக்கு. ஆனா அவருக்கு அடிக்கல. அவரு ஒரு சார் மகனை நாடி அவருக்கு அடிப்படல. அவருக்கு அடிக்காம விட்டுருக்காரு. அடுத்து ஸ்கூல் டீச்சரும் சொன்னா இவருக்கு சரியான மாதிரி அடிச்சு என்ற மாதிரி ஸ்கூல் டீச்சரும் சொன்னா எங்கள்கிட்ட கால் பண்ண இடத்து. சரி, இப்ப உங்களுடைய மகனுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? மருத்துவ சிகிச்சைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? மருத்துவ சிகிச்சை நாங்க இதுல பேஸ் ஹாஸ்பிட்டல் காத்தாங்குடி பேஸ் ஹாஸ்பிட்டல்ல செஞ்சு அவருக்கு இப்ப கொஞ்சம் காய்ச்சல் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் லேசாரி காலில் உள்ள கண்டிச்சது உரமாயிருக்காது. ரத்தம் கண்டிச்ச மாதிரி இருக்கு அவரு காலில். இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் முறைப்பாடு, காவல்துறை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். காவல்துறையில நாங்க வெள்ளிக்கிழமை இரவு போலீஸ்ல என்ட்ரி போட்டு இன்ட்ரி கொப்பி ஒன்று தந்த இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல போலீஸார். காவல்துறையை தாண்டி மனித உரிமைகள் ஆணைக்குழு அல்லது சிறுவர் நன்னடத்தை பிரிவு இவற்றிலே இது தொடர்பாக சிறுவர் பாதுகாப்பு பிரிவு போன்றவற்றில் முறைப்பாடு செய்திருக்கிறீர்களா? அல்லது இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான எப்படியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள்? எந்த விதமான இதுவும் செய்யவில்லை இதுவரைக்கும். போலீஸ்ல இதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த வித இதுவும் செய்யல. போலீஸால சட்ட நடவடிக்கையும் இருக்கல. உங்களோட மகண்ட கால் இப்போதைய நிலையில எப்படி இருக்குது? அந்த கண்டல்ன்றது ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையா இருக்குமா அல்லது சாதாரண இருக்குதா? கண்டிச்ச மாதிரி இருக்கு. இதத்தம் கண்டிச்ச மாதிரி அவரு பட்டா இரவையில தூங்குறாரு. இல்லை நோவு 2 ஓட்டம் இரவெல்லாம் சரியான தூக்கம் இல்லை அவருக்கு. கத்திட்டு இருக்காரு காய்ச்சலும். சரி, நன்றி அண்ணா. நன்றி.
மாணவர்களிடையே பாடசாலைகளில் சின்ன சின்ன முரண்பாடுகள் வருவது வழமையான ஒரு விடயம். அதனை ஆசிரியர்கள் கண்டிப்பது என்பதும் வழமையாக இடம்பெறக்கூடிய ஒரு விடயம். ஆனால் குறிப்பிட்ட மாணவர்களிடையே பாகுபாடு காட்டப்படுகின்ற விடயம் தொடர்பாகத்தான் இப்போது இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு ஆசிரியருடைய மகன் என்பதனால் மற்றைய மாணவனுக்கு வழங்கப்படாத தண்டனை இந்த மாணவனுக்கு ஏன் வழங்கப்பட்டது? இந்த மாணவனை இவ்வளவு உடலிலே இரத்த கன்றல்கள் ஏற்படுகின்ற அளவுக்கு தாக்குவதற்கு இந்த அதிபருக்கான அனுமதி யார் கொடுத்தது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உலக ஆசிரியர் தினமாக காணப்படுகிறது. அன்பான உறவுகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களில் வளர்ந்தவர்கள். எங்களுக்கு நிறையவே ஆசிரியர்கள் கற்பித்திருக்கிறார்கள். ஆசிரியர்களை பொறுத்தவரை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். தெய்வங்களுக்கு முன்னிலையில் வைத்து எண்ணப்படுகின்ற இந்த ஆசிரியர்கள் மிகச் சிறந்த முறையில் ஒரு சமூகத்தை வழிநடத்துகின்றவர்களாகவும் எதிர்கால சந்ததிகளை உருவாக்குபவர்களாகவும் காணப்படுகிறார்கள். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்லுவார்கள். அவ்வளவு மகோன்னதம் வாய்ந்த ஆசிரிய பணி இப்போது அடிக்கடி செய்திகளில் கேள்விக்குட்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆசிரியர்களுடைய மனநிலை தொடர்பாக எப்படியான முடிவுகளை எடுப்பது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினுடைய காலப்பகுதியில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அதனுடைய காலப்பகுதியில் ஜனாதிபதியே இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிடக்கூடிய ஒருவராக இருந்தார். இந்த நிலையில் இப்போதும் நாட்டினுடைய பிரதமராக ஒரு பெண் காணப்படுகிறார். ஆக சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் எதிரான வன்முறைகள் தொடர்பாக இவர்களுடைய கரிசனை எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. அண்மை காலமாக மாணவர்களை தாக்கிய ஆசிரியர்கள் தொடர்பாக செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் சமூகம் கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. புனிதமான ஆசிரியர்களுடைய பணி இப்படியாக கேள்விக்குட்படுத்தப்படுவதற்கு இப்படியான ஒரு சில ஆசிரியர்களே காரணமாக இருக்கிறார்கள். காத்தான்குடியில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு நல்ல உதாரணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். மாணவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும். இதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் பாடசாலையில் மாணவர்களுக்கு வெள்ளைச்சீருடை வழங்கியதிலே இருந்து மாணவர்கள் அணுகின்ற தோடு வரை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யப்படுவதற்கான காரணம் மாணவர்களிடையே சமத்துவம் பேணப்பட வேண்டும், சரிசமானம் பேணப்பட வேண்டும் என்று. ஆனால் ஒரு ஆசிரியனுடைய பிள்ளை என்பதற்காக தண்டனை வழங்கப்படாது. மற்றைய மாணவன் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டதை எந்த வகையில் கொள்வது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய காலம் இருக்கிறது, உங்களுடைய காலம் இருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே எல்லாம் ஆசிரியர்கள் எங்களுக்கு தண்டித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தண்டனைகளுக்கு நாங்கள் பயந்திருக்கிறோம். ஆனால் இப்படியாக மூர்க்கத்தனமாக அந்த ஆசிரியர்கள் எங்களை தாக்கி இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆசிரிய சமூகம் இந்த சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பு வாய்ந்த சமூகமாக காணப்படுகிறது. மாணவர்களையும் இளைஞர்களையும் இந்த சமுதாயத்தினுடைய புத்திஜீவிகளாக உருவாக்குகின்ற உன்னதமான அந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில ஆசிரியர்களால் இந்த ஆசிரிய சமூகத்திற்கு கேடு விளைவிக்கப்படுகிறதா என்ற கேள்விதான் இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது. காத்தான்குடியில் இடம்பெற்ற அந்த சம்பவம் போல இன்னும் சில சம்பவங்களையும் நான் உங்களுக்கு உதாரணம் காட்டலாம் என நினைக்கிறேன். அண்மைய நாட்களை பொறுத்தவரை தொடர்ச்சியான செய்திகளிலே ஆசிரியர்களால் தண்டிக்கப்படுகின்ற மாணவர்கள் தொடர்பான செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மூர்க்கத்தனமாக ஆசிரியர்களால் தாக்கப்படுகின்ற சம்பவம் ஆசிரியர்களுடைய மனநிலை தொடர்பானது. அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளை மாணவர்களிடம் வெளிப்படுத்துகிறார்களா? இப்படியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சில சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக யாழில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்கும் மாணவனை ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்களை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக தாக்குகின்ற சம்பவங்கள் சமூகத்தில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை செய்தி தலைப்புகளாக வருகிறது. அது மாத்திரமல்லாமல் ஆசிரியர் சமூகத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற வகையிலும் காணப்படுகிறது. ஒரு சில ஆசிரியர்களின் இந்த நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமான ஆசிரியர் சமூகத்தை தலைகுனிய வைத்திருக்கிறது. இதற்கான பதிலையும் பொறுப்பையும் யார் சொல்வது என்ற கேள்வி இன்னமும் எழுந்த வண்ணமாகவே இருக்கிறது. இந்த நிலையில் அண்மைய நாட்களில் செய்திகளாக வெளிவந்திருக்கக்கூடிய இப்படியான சில சம்பவங்கள் தொடர்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். யாழில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்கும் மாணவனை ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் குறித்த மாணவன் சில நாட்களாக பாடசாலைக்கு வராத காரணத்தினால் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு அனுமதிக்க முடியாது என ஆசிரியர் கூறியிருக்கிறார். பின்னர் குறித்த மாணவனை முழங்காலில் இருக்கவிட்டு தலையிலும் முகத்திலும் தாறுமாறாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்த நிலையில் முகத்திலும் தலையிலும் காயங்களுக்குள்ளான மாணவன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரால் தாக்கப்பட்ட மாணவன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மித்தனிய பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றிலேயே மேற்படி சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தி ஒரு செய்தியாக வெளியாகியிருந்தது. இன்னும் ஒரு செய்தி, வவுனியா பண்டாரைக்குளம் பகுதியில் உள்ள பாடசாலையில் 1ஆம் ஆண்டு மாணவர் ஒருவரை ஆசிரியர் தாக்கியதில் குறித்த மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். 1ஆம் ஆண்டில் கற்கும் மாணவனை புல்லாங்குழல் போன்ற உபகரணத்தினால் தலையில் தாக்கியதாக மகனினுடைய பெற்றோர் குறிப்பிடுகிறார்கள். இதன் காரணமாக தலையில் காயத்திற்குள்ளான சிறுவன் வவுனியா பொது வைத்தியசாலையில் 2 நாள் சிகிச்சை பெற்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பியிருக்கிறார். யாழ் இருபாலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்வி நிலையத்தில் கல்வி கற்கக்கூடிய மாணவர் ஒருவனை அந்த கல்வி நிலையத்தில் கற்பிக்கும் விஞ்ஞான பாட ஆசிரியர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகின்ற போது 2 மாணவர்களுக்கு இடையில் புத்தக பை தொடர்பில் இழுபறி ஏற்பட்டதாகவும் ஒரு மாணவனை அழைத்த ஆசிரியர் தாறுமாறாக தடியாலும் கைகளாலும் தாக்கியதாக குறிப்பிடப்படுகிறது. இப்படியான செய்திகள் நாளுக்கு நாள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் ஆசிரியர்களால் மூர்க்கத்தனமாக தாக்குகின்ற இந்த சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் எங்களை எல்லோரையுமே வழிநடத்தியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த மதிப்புகளை வெளிப்படுத்துகின்ற ஆசிரியர்கள் மீதான இப்படியான களங்கங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்பி பேசுவதில்லை. ஆனால் காலமும் சந்தர்ப்பமும் இதற்கான இடங்களை தந்திருக்கிறது. ஆக இப்படியான ஆசிரியர்கள் தொடர்பாக, அவர்களுடைய மனநிலை தொடர்பாக பரீட்சித்தல்களை கல்வி திணைக்களம் மேற்கொள்ள வேண்டும். கல்வி அமைச்சு இது தொடர்பாக விசேட கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகள் தொடர்பாக ஆராய வேண்டும். தண்டனை விதிக்கோவைகள் உருவாக்கப்பட வேண்டும். மாணவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக உடலில் காயங்கள் ஏற்படுகின்ற அளவுக்கு தழும்புகள் உருவாக்குகின்ற வகையில் தண்டனைகள் வழங்கப்படக்கூடாது என்பது உலக சிறுவர் உரிமை சமவாயத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நிபந்தனையாக காணப்படுகிறது. இதை மீறி இலங்கை போன்ற நாடுகளில் சிறுவர்கள் தாக்கப்படுகின்ற விடயம், அதுவும் குறிப்பாக நல்வழிப்படுத்தப்படுகின்ற சமூகத்திற்கான இலக்குகளை அடையாளப்படுத்துகின்ற பாடசாலைகளில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காத்தான்குடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவமும் இது போன்றதாக காணப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறை நிலையத்தில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக பிரதிகள் இருந்த போதிலும் காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என குழந்தையினுடைய பெற்றோர் கவலை தெரிவிக்கிறார்கள். ஆக அரசியல் தலையீடுகளும் செல்வாக்குகளும் அதிகாரங்களும் மாணவர்கள் மீதான தாக்குதல்களை காப்பாற்ற பயன்படுகிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. மீளவும் சொல்லிக் கொள்ளலாம். சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை உருவாக்கப்பட்ட காலப்பகுதியில் இந்த விவகாரத்தில் ஜனாதிபதியால் மாத்திரமே தலையிட முடியுமாக இருந்தது. அது மிகவும் கட்டுப்பாடாகவும் மிக முன்னுதாரணமானதாகவும் செயற்பட்டிருந்தது. ஆக இப்போதும் அப்படியான ஒரு நகர்வுகள் மேற்கொள்ள முடியும். ஆகவே மாணவர்கள் தண்டிக்கப்படுவது அவர்களுடைய உளவியல் ரீதியான பல தாக்கங்களுக்கு உட்படுத்தும் என்பதை மறந்துவிடாதீர்கள். காத்தான்குடியில் நடந்தது போன்று, யாழ்ப்பாணத்தில் நடப்பது போன்று, மித்தனியவிலே நடப்பது போன்று இப்படி நிறைய சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. அண்மைய நாட்களில் ஆசிரியர் ஒருவர் உலோக அடிமட்டத்தினால் மாணவரை தாக்கியதில் அந்த மாணவருடைய பார்வை பறிபோயிருக்கிறது. இப்படியான சம்பவங்களுக்கான பொறுப்புகளை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்பான அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவர்கள் பல விடயங்களை நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியாக இருந்தால் இந்த சம்பவங்கள் தொடர்பாக அவர் எப்போது பேசப் போகிறார், எப்போது நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களுடைய மனநிலை தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். காத்தான்குடி மாணவனைப் போல, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களைப் போல, மித்தனியவிலே இருக்கக்கூடிய மாணவர்களைப் போல, கொழும்பில் இருக்கக்கூடிய மாணவர்களைப் போல இனியொரு மாணவருக்கு எதிரான தாக்குதல் இடம்பெறக்கூடாது. மாணவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இல்லை. நிச்சயமாக கண்டியுங்கள். ஆனால் நெறிமுறையோடு மாணவர்களை காயங்களுக்கு உள்ளாக்காத வகையில் உங்களுடைய தண்டனைகள் இருக்கட்டும். உங்களை நம்பி பெற்றோர் பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள். நீங்கள் உங்களுடைய சொந்த சுய விருப்புகளுக்கு அப்பால் மாணவர்களை நோக்க வேண்டியது, ஒவ்வொரு மாணவரையும் உங்களுடைய பிள்ளைகளாக கவனத்தில் கொள்ள வேண்டிய காலகட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் பணி என்பது அவ்வாறானது. இந்த உலகத்திலே மாணவர்களையும் சமூகத்தையும் உருவாக்குகின்ற புனிதமான ஆசிரியர் பணியில் ஏற்படுத்தப்படுகின்ற களங்கங்கள் தொடர்பாக கவனமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி உறவுகளே. இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியான அவதானத்தை நாங்கள் செலுத்த காத்திருக்கிறோம். மற்றொரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.